இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் எந்தெந்த செய்தி எந்தெந்த பேஜில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அலசலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து தினத்தந்தி. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய விளம்பரம் கொடுத்துருக்காங்க, தேர்தல் பிரச்சார விளம்பரம். அதுக்கப்புறம் உள்பக்கம் பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நேற்று தமிழ்நாட்டில் உலுக்கி எடுத்த அந்த 23 பேர் பட்டாசாலை வெடி விபத்து சம்மந்தமாக ஹெட்லைனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு 75% உண்டான பேப்பர் பேஜ் அதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பாரதிய ஜனதா காலொன்று அனுமதித்து விட்டால் தமிழகத்தில் மாநில கட்சிகளே இருக்காது. ஓசூர் பிரச்சார கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் போட்டு பிரச்சாரத்தை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜில். அந்த ஃபஸ்ட் பேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த விளம்பர பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தினத்தந்தி நாளேடுக்கு கொடுத்த ஸ்பெஷல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பேஜுக்கு அவருக்கு செய்தி போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் பேஜில் மீண்டும் வெடித்த பட்டாசுகளால் 3 தீயணைப்பு அதிகாரிகள் காயம். அதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த பட்டாசு வெடி விபத்தில் வந்து ரெஸ்கியூவில் ஈடுபட்டிருந்த கலெக்டர் உள்ளே போய் பார்வையிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா மறுபடியும் பட்டாசு வெடிச்சிருக்கு. இதில் வந்து தீயணைப்பு படை வீரர்கள் வந்து ஒரு 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கலெக்டரும் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த வெடி சத்தத்தை கேட்ட உடனே அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. அந்த செய்தி வந்து செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டிஎம்கே வந்து சூப்பர் 6ன்னு ஒரு அறிவிப்பு அறிவித்தாங்க இல்லைங்களா, அதில் ஒரு முக்கியமான செய்தி வந்து 1000 புதிய மினி பஸ்கள் உலகளாவிய சிறப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 ஸ்கீமை கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக ஒரு செய்தியை வச்சுருக்காங்க. அதுவும் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் இந்த திமுக வந்து சூப்பர் 6 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறத சொல்லி அந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக 7th பேஜில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இன்று பாகிஸ்தான் வருகை. ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது தோல்வி அடைஞ்சிது. அந்த தோல்விக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து குழு வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த உலக நாடுகள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7வது பேஜில் கொடுத்துருக்காங்க. 8வது பேஜை பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஒருவரையும் சும்மா விட மாட்டோம், திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் போலீஸில் சரணடைய வேண்டும், பிரதமர் மோடி பகிரங்க எச்சரிக்கை. வெஸ்ட் பெங்காலில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்ருக்காரு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ், அதில் வந்து குண்டர்கள் இருக்காங்க, அந்த மக்களை வந்து வாட்டி வதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8th பேஜில் வந்து தேர்தல் களம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜார்கிராம் நகருக்கு பிரதமர் மோடி சென்றார். பிரச்சாரத்துக்கு இடையே அங்குள்ள கடை வீதிக்கு சென்ற அவர் பொரியால் செய்யப்பட்ட ஒரு தின்பண்டத்தை சுவைத்து பார்த்த போது எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த பொரி உண்டை சாப்பிட்டார் இல்லைங்களா மோடி, அந்த படத்தை போட்டிருக்காங்க. இது ஏன் முக்கியத்துவம்னா அந்த ஒரு 5 மாநிலங்களில் அந்த பொரி உருண்டை வந்து ஒரு ஃபேமஸான ஐட்டம். அந்த விற்பனையை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற நோக்கத்தில் பண்ண மாதிரி இது பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 9வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திடீர்னு நைட்டு ஒரு செய்தி ரெடியாச்சு. சிஎம் உட்காந்துட்ருக்காரு, கிறிஸ்துவ பாதிரியார்கள் எல்லாமே அவரை வந்து மீட் பண்ணிவிட்டு தங்களோட ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்பும் வந்துச்சு. ஸோ அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து 9th பேஜில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 11th பேஜில் திறந்த வேனையில் 1.5 மணி நேரம் நின்றபடி சென்னையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்தியிருக்காங்க. ஸோ 1.5 மணி நேரம் அவர் நான் ஸ்டாப்பாக நின்று அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 11th பேஜில் போட்டிருக்காங்க. அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவருடைய ரோட் ஷோ வந்து மயிலாப்பூரில் நடந்தது இல்லைங்களா, அந்த செய்திக்கு அதே பேஜில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக 13வது பேஜில் வந்து விஜய் ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். அதாவது அதிமுக ஜெயிச்சா மட்டும்தான் திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்ற மாதிரி அவர் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோட ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதாவது விஜய் கட்சி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், விஜய் கட்சியை விரும்புது அப்படின்னா அது அதிமுக போட்டால் மட்டும் தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தினமலரை பொறுத்த வரைக்கும் வந்து 3rd பேஜில் வந்து இந்த விருதுநகரில் பட்டாசாலை வெடி விபத்தில் 23 பேர் பலியானாங்க இல்லையா, அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியிலே வந்து ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஃபேக்ட்ரி வந்து வேற ஒருத்தரோட ஃபேக்ட்ரி, இதை கான்ட்ராக்டில் குத்தகைக்கு உள்ளே வந்திருக்காங்க.
வேற ஒருத்தர் எடுத்து இது நடத்தியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பட்டாசு ஆலையில் வந்து 11 பேர் தான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே பணியாட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, வேலையில ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கான்ட்ராக்டுக்குள்ளே வந்துரு இந்த வேலையை செஞ்சதுனால நேற்று மட்டும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் வந்து 30 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 30 பேர் வேலை பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் இந்த வேலையில் ஈடுபட்டதுன்னு தான் இந்த பட்டாசு வெடி விபத்துக்கு காரணன்றாங்க. அதுவும் குறிப்பாக சரவெடி பட்டாசு தயாரிச்சிருக்காங்க. சரவெடியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பிளேஸில் பண்ணவே கூடாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. பட்டாசு ஆலை வெடி விபத்து வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி நடந்துகிட்ருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு வெடி விபத்து நடந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி வெடி விபத்து நடக்காமல் இருக்கிறது பார்த்துக்கிட்டு தான் மக்களுடைய கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் அந்த வெடி விபத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினமலரில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 4வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, டப்பு வாங்குவதில் செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம், பழனிசாமி காரச்சாரம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சார மேடையில் செந்தில் பாலாஜியை போட்டு வறுத்து எடுத்த செய்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5th பேஜில் வந்து பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ள பார்லிமெண்ட்டிலேயே நிலை குறைய செய்தும் ஓசூர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து அந்த 2 பில்லு பாஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க இல்லையா பார்லிமெண்ட்டில், அதை சுட்டி காமிச்சு ஒரு நக்கல் அடித்து ஸ்டாலின் சார் வந்து சொல்லியிருக்காரு. அந்த செய்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. திமுகவின் ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனா, லட்சிய ஜனதா கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் ஆவேசம்னு போட்டிருக்காங்க. அவர் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஆதவர்ஜுனா, ஆதவர்ஜுனான்றது அவர் பேர் கிடையாது, அவரோட ஒரிஜினல் பேர் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த செய்தியும் இதில் முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுனோட பேர் செந்தில்குமார் அப்படிங்கிறது அவங்க மச்சான் சொல்லி தான் நமக்கே தெரியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 9th பேஜ் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது போலி செய்திகளை 3 மணி நேரத்தில் நீக்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, டூப்ளிகேட்டான செய்தி, அதாவது சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து நேஷனல் வைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் வந்து ஒரு கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா விசில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் மட்டும் 3.10 லட்சம் கம்ப்ளைண்ட் மட்டும் வந்திருக்கு, இந்த மாதிரி செய்திகள்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமலரில் 2nd ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏறக்குறை 11,000 பதிவுகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம். ஸோ இந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ தினமலர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தினமலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேஜ் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 3rd பேஜில் வந்து ரோடு ஷோ, அமித்ஷா வந்து ரோட் ஷோ நடத்தினார் இல்லையா மயிலாப்பூரில், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேஜில் வச்சுருக்காங்க. அதே பேஜில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் சென்னையில் மேற்கொண்டதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ தினமலரில் வந்து பார்த்திங்கன்னா 2nd பேப்பரில் 1st பேஜுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 4வது பேஜில் ஒரு முக்கியமான செய்தி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கணும் நம்ம. என்னன்னாக்கா, 62,197 அடுக்குமாடி வீடுகள் சீரமைப்பு பணிகள் தொடங்குவதில் தாமதம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டியிருக்காங்க இல்லையா வீடுங்க, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அது புனரமைக்கக்கூடிய பணிகள் வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே போட்டாங்க. பட் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இதனால் அந்த குடியிருப்பு வாசிகள் அங்கே தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 காலத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியது. ஏன்னா 62,197 அடுக்குமாடினா எவ்வளோ பேர் வசிப்பாங்க சென்னையில் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த சீரமைப்பு பணியை வந்து தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. 7th பேஜ் முதல்வருடன் கிறித்துவ அமைப்பினர் சந்திப்பு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம தினத்தந்தியில் பார்த்த செய்தி தான். இந்த நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வந்து பார்த்தது, அதில் சிஎம் உட்கார்ந்துருந்து அது ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபுட் நோட் போட்டு அழகாக அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. பட் 7th பேஜில் 2nd பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தூரத்துக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல. தினமணி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஒரு நகைக்கடையோட விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3rd பேஜ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 23 பேர் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து. ஸோ அதில் யாரெல்லாம் இரங்கல் தெரிவித்தாங்க, குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர்லேருந்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு. அதையும் அங்கேயே அந்த செய்தியிலே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக 4th பேஜில் வந்து இந்த 1000 பஸ்கள் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட சூப்பர் 6 பேக் நேற்று ஸ்டாலின் வெளியிட்டார் இல்லையா, அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதாவது 4th பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 5வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இனி எப்போதும் பாஜகவுக்கு தோல்வித்தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின்
அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சென்னையில் பரப்புரையில் ஈடுபட்டார் இல்லையா, அப்போது ஈடுபடும் போது பேசின விஷயங்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தினமணியில் 5th பேஜில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 9th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க, ரொம்ப வித்தியாசமான செய்தி. அடுத்ததாக 9th பேஜில் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி கொடுத்துருக்காங்க. இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர்களுக்கு ஓசிஏ அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. கொழும்பில் இருக்கக்கூடிய கொழும்பு உயர் அதிகாரிகள் அந்த பிரதமர்கள்கிட்ட வந்து இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரியான விஷயங்கள், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து போகிறாங்க இல்லைங்களா, அந்த தமிழர்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுக்கணும், ஓசிஏ அட்டையை வந்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு ஒரு 1/2 பேஜுக்கு வந்து தினமணியில் வந்து 9th பேஜில் போட்டிருக்காங்க. தினமணிலேயே வந்து உங்களுக்கு அடுத்தது 11th பேஜில் பார்த்தீங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீட்டை தடுக்க திமுக காங்கிரஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதாவது அந்த இடஒதுக்கீடு 33% இருக்கு இல்லைங்களா, அதை தடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டப்போ அமித்ஷா பேசின ஒரு செய்தியை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தினமணியில் 11th பேஜில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக அதே பேஜில் வந்து திருச்சியில் விஜய் 8 கிலோமீட்டர் சாலை பேரணி, நேற்று திருச்சியில் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார் இல்லைங்களா, அந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் மசூதிக்கும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் 3 இடத்துக்கும் போயிட்டு அவர் வந்து கடவுளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 8 கிலோமீட்டர் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 11th பேஜில் கீழே போட்டிருக்காங்க. ஸோ தினமணியில் இடம் கிடைச்சது விஜய்க்கு 11th பேஜ் தான் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 12வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தெருவோர கடையில் காரை நிறுத்தி மசாலா பொரியை ருசித்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு அதுக்கு ஃபுட் நோட்டுக்கு பதிலாக கொஞ்சம் செய்தியே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. அதோட 1 வருஷம் முடிவு போகிறது வந்து ஏப்ரல் 22, 1 வருஷம் ஆகுது அந்த கோரமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு நினைவு, அதாவது 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி அனுசரிக்க போகிறாங்க. அதுக்கு தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்குதா சொல்லி அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. பட்டு அதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது தினமணியில் 12th பேஜில் கீழே பாட்டமில் ஒரு 4 காலத்துக்கு மட்டும் தான் செய்தி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 13வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா NHA, அதாவது தேசிய நெடுஞ்சாலை இருக்குது இல்லைங்களா, தேசிய நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்கள் நிறுத்தக்கூடாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. நிறைய விபத்துக்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ரோடு ஓரத்தில் லாரிகளை நிற்க வச்சுக்கிட்டு இந்த இரவு நேரங்கள்லையும் சரி பகல் நேரங்கள்லையும் சரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீடிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு அதிரடி உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாரிகள் கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது, இது NHA நிர்வாகம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா விபத்து அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து 13வது பேஜில் முடியுது. இதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினகரன் பேப்பர் J2 பேஜை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்துவ அமைப்புகளின் பேராயர்கள் சந்திப்பு, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பேப்பர்லையும் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை விட தாண்டி இவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் பேஜிலே கொடுத்துருக்காங்க அந்த J2 விளம்பர பேப்பர்லேயே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து திமுக கொடுத்த சூப்பர் 6 பேப்பர் ஆஃபர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஃபரில் அந்த 1000 மினி பேருந்தில் இயக்கப்படும் சென்னைக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி முக்கியத்துவம் கொடுத்து 1/2 பேஜுக்கு அதை செய்தி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2nd பேஜ், சென்னை மயிலாப்பூரில் அமித்ஷா ரோடு ஷோ செய்தி கொடுத்துருக்காங்க அமித்ஷாவை பற்றி. பட் அது கீழே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், காலை முதலே வாகனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்பு, இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, செய்தியும் போட்டிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவும் சுட்டி காமிச்சிருக்காங்க. இது தினகரனில் 2nd பேஜ்லேயே வந்திருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3rd பேஜ், அதாவது மக்கள் உற்சாக வரவேற்பு, சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சுட்டி காமிச்சு அந்த 1.5 மணி நேரம் அந்த ரோட் ஷோ நடத்துனதை தெளிவாக போட்டிருக்காங்க. இது 3rd பேஜில் வந்து சிஎம்க்கு கிடைச்சிருக்கிற ஸ்பேஸு, ஸோ அதை போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து 5th பேஜில் இந்த கார்ட்டூன் நியூஸ் மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்ட்டூன் நியூஸில் வச்சுருக்காங்க, பல பெண்களுடன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்பு. இது சொன்னது யாருன்னா அவங்களுடைய மச்சான் அப்படின்ற மாதிரி, உண்மையை போட்டு உடைத்த மச்சான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சார்லஸ் மார்ட்டின் கொடுத்ததில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஆதவ் அர்ஜுனோட அம்மா இறந்தது வந்து வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை தான், அதை சாதின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லால்குடியில் வந்து கூட்டு சதி நடத்தியிருக்காங்க, அதாவது லீமா ரோஸ் அவங்க தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா வேலை பார்த்த விஷயத்தை சுட்டி காமிச்சு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. கடைசியாக என்ன சொல்கிறாருனாக்கா, ஆதவ் அர்ஜுனா என்பது உண்மை பெயர் இல்லை, இதுவரை வெளியாகாத தகவல் ஒன்றை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வெளியிட்டுள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, என் மச்சான் பேர் வந்து ஆதவ் அர்ஜுனா இல்லை, அவரோட உண்மையான பெயர் வந்து செந்தில்குமார் அப்படிங்கிறத ஒரு சின்ன பாக்ஸ் நியூஸில் வச்சுருக்காங்க ஆதவ் அர்ஜுனுக்காக. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜ்,
தோல்வி உறுதி என ரகசிய சர்வே ரிப்போர்ட்டால் அதிர்ச்சி. கோவில் சர்ச் மசூதியில் விஜய் வழிபாடு, மண்டியிட்டும் சாஷ்டாங்கமாக விழுந்தும் பிரார்த்தனை. திருச்சி கிழக்கில் மௌன விரதத்துடன் ரோட் ஷோ நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரை பாராட்டுறாரா இல்லை நக்கல் அடிக்கிறாங்களான்னு புரியல. அந்த மாதிரியான ஒரு செய்தியை விஜய் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸில் ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. அதாவது தோல்வி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய ரிப்போர்ட்டு கிடைச்சதா சொல்கிறாங்க. அது எதுக்கு இதுக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்கன்னு புரியல. ஸோ விஜய்க்கு வந்து 6வது பேஜில் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. 6 பேஜுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7th பேஜ், என்டிஏ வந்து தமிழ்நாட்டை மதத்தால் துண்டாடும், பாரதிய ஜனதா என்பது ஒரு அழிவு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பேசுனதை சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா சங்கிப்படை உள்ளே நுழைந்தால் சர்வநாசம் தான், ஓசூர் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆவேச பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏறக்குறைய பேப்பருடைய 60% பேஜுக்கு வந்து அது அவங்களுக்கு மட்டுமே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பட் 7th பேஜில் வந்து இருக்குது. ஸோ தினகரனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் நெகட்டிவும் எப்பவுமே கொடுப்பாங்க. இன்றைக்கி கொடுத்ததில் விஜய் வந்து பாசிட்டிவாக கொடுத்தாங்களா நெகட்டிவாக கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ மற்ற பேஜில் வந்து உங்களுக்கு விளையாட்டு செய்திகளும் சினிமா செய்திகளும் தான் வரும். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த கண்டென்ட் எங்கெங்கே என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காமிச்சு பார்த்தோம். அடுத்து நாளை வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம்.